ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை இதான் நம்மளோட முதல் vlogலாம் சொல்ல முடியாது, வீடியோ. அது நெத்தி ஃபுல்லா துண்ணூறு பூசிட்டு இருக்க சார். சாமி சார். அழியா பண்டார மாதிரி அழி அழி பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. போதும் போதும் வா. ஓகே காய்ஸ், என்ன தெரிஞ்சவங்களுக்கு என் பேர் தெரியும், தெரியாத வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். என் பேர் விக்கி. புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். தோழர்களே, நண்பர்களே எல்லாம் கூப்பிட்டாங்க. ஜேகே அண்ணா கூப்பிட்டாரு, சோல்ஜர்ஸ் ஏ2டி. அதனால் நம்ம புதுசாக தோழர்களே ஆரம்பிப்போம். சரிடா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், பேர் என்ன வைக்க போகிறேன் யோசித்து பார்த்தேன். விக்கி எல்லாம் பண்ணுறாங்க விளாக்ஸு, விக்கி விளாக்ஸு. பேர் கேட்டோன்னே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதான். அது மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அதுதான் நம்ம யூடியூப் சேனலோட பேர், விக்கி விளாக்ஸ். சித்து அண்ணன் வச்சிட்டாரா? இது வந்து சித்து விளாக்ஸ். என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. பண்ணவே தெரில. இது எங்க மதன் கௌரி அண்ணன் மாதிரி சிம்பிள் காட்டுறது. அப்புறம் என்னதான் வைக்கலான்னு யோசிச்சா அப்புறம் தான் கடைசியாக தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் மதி. இது என்னன்னு கேளுங்க. வி விக்கி, இதுவும் வி. இது மாதிரி தெரிலன்னு வைங்க, ஆனாலும் வி விளாக்ஸ், விக்கி விளாக்ஸ். வெல்கம் டு விக்கி விளாக்ஸ். அவ்வளோதாங்க, இன்ட்ரோ முடிஞ்சிச்சா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு விளாகே என்ன பண்ணுறதுன்னு தெரில. முதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், அடுத்த ஸ்டெப்லாம் ஈஸி அப்படின்னு சொன்னவனை மட்டும் என்கிட்ட காட்டுங்க. எனக்கு வீடியோ எங்கே பார்த்து பேசணும், எங்கே இது பண்ணணும்னு கூட தெரில. நான் பாட்டுன்னு பேசுகிறேன், கேமராவை பார்த்து பேசணுமா இல்லை என் மூஞ்சை பார்த்து பேசணுமான்னு கூட தெரில. சரி, இந்த விளாக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னோட கிட்டார் வாங்கின கதையை உங்ககிட்ட சொல்கிறேன். கிட்டார் எப்படி வாங்கினேன், இதை எப்படி கற்றுக்க போகிறேன், நம்ம எவ்வளோ நாள் ஆகுது கற்றுக்க அப்படின்ற விளாக்ஸ்லாம் பார்க்கலாம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஸ்டோரி டைம். சாப்பிடும் போது ஒரு நோட்டிஃபிகேஷன் மொபைலில். என்னன்னு பார்த்தா, எனக்கு யாரும் தெரியாதவர், ஆனால் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பாடுவாருன்னு. இன்ஸ்டாகிராம் உள்ளே போனோடனே ஒரு லைவ் போட்டிருந்தாரு. சரி, கிளிக் பண்ணால் அவர் கிட்டார் வச்சுட்டு பாட்டு பாடிட்டுருக்காரு. நார்மலாக வீட்டில் செட் பண்ணிவிட்டு கிட்டார் வச்சு பாட்டு பாடிட்டுருக்காரு. பாட்டு பாடினு இருக்கும்போது ஒரு திடீர்னு தெரில, நானும் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிடும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்த்துருந்தேன். சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தா பயங்கரமாக இருந்தது அவர் பண்ணுறதுலாம். சரி, நம்மளும் கிட்டார் வாங்குவோம், நம்மளும் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஆசை வந்துச்சு கிட்டார் மேலே. அதுதான் என்னோட கிட்டார் ஆசைகள், இம்ப்ரெஷன் எல்லாமே. அதுதான் கிட்டார் வாங்க என்னை தூண்டுச்சு. அடுத்த நாள் ஒரு 2-3 நாள் நானும் ரொம்ப கிட்டார் பற்றி தேட ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப் சேனல் போவேன், இன்ஸ்டாகிராம் ஆனால் கிட்டார் வந்துட்டுருக்கோம். யூடியூப் சேனல் போய் எந்த கிட்டார் வாங்கலாம், இது வாங்கலாமா இது வாங்கலாமா, வாங்குறது தான் கஷ்டம். பிரதீப் பண்ண சொன்ன மாதிரி முதப்படி தான்டா கஷ்டம் தம்பி அப்படின்றதுக்காக அந்த முதப்படியை விடக்கூடாதுன்ட்டு அடுத்த வாரம் இல்லை, ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. 3 வாரம் வெறும் முதப்படியிலே தவிட்டு இருந்தேன்னா, 3ஆவது வாரம் கிட்டார் வாங்கலான்ட்டு ஒரு கடைக்கு போனேன். கடைக்கு போனால் அங்கே வந்து போனோடனே நாங்கள் ஒரு 4 பேர் போனோம். நான் 3 பேரை கூப்பிட்டு போனேன். 4 பேர் போனோடனே ஒருத்தர் வந்தார், தமிழண்ணா. என்னப்பா என்ன வேணும்? கிட்டார் வாங்க வந்திருக்கோண்ணா, எவ்வளோவில் பார்க்குறீங்கன்னு கேட்டார். நான் வந்து ஒரு 7,000 8,000 காட்டுங்கண்ணா. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, அது போகிறோம் அப்படின்னு. என்னப்பா வாசிப்பேன்? இல்லை, நான் இனிமேல் தானே கற்றுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பார்த்தாரு. அப்புறம் அவரோட வேலை செய்கிற ஒருத்தரை அனுப்பிச்சி விட்டார். இந்த மாதிரி கிட்டார் கேட்டு வந்திருக்காங்க, காட்டுங்க, பார்க்கறதுக்காக வந்திருக்கான்ட்டு. அவன் பார்க்கறதுக்கு ஹிந்திக்காரன் மாதிரி இருந்தான். நானும் என்ன பண்ணேன், அவனுக்கு தமிழ் தெரியாதுன்னு ஒரு இதுவில், பையா ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ளே அப்படின்னு. அவன் அதுக்கு அந்த மீம்ல வர மாதிரி தெரியும் தெரியாது நினச்சிக்கிறியா, குத்திடுவேன் அப்படின்ட்டான். அங்கேயே ஒரு அசிங்கமாக போச்சு குமார். அப்புறம் எடுத்துன்னு வந்து ஒரு 3 கிட்டார் காட்டினான்.
நான் வந்து யூடியூப் சேனலில் ரெஃபர் பண்ண வரைக்கும் Yamaha F280 அப்படின்ட்டு ஒரு கிட்டார், அதான் நல்லா இருக்கும்னு எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. யூடியூப்னால நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி நானும் அங்கே போய் கேட்டேன். அவன் ப்ரோ Yamahaலாம் வேஸ்ட்டு, நான் காட்டுறேன் உனக்கு பெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு கிட்டார் எடுத்துன்னு வந்தான், கார்டுன்னு ஒன்று. சரி எடுத்தோடனே, ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே எனக்கு அந்த கிட்டார் பிடிக்கல. என்னடா இது இந்த கலரில் இருக்குது, நம்ம எதிர்பார்த்தது வேறையா இருக்கே, ஆனால் கலர் இது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவன் எடுத்து ஒரு ஸ்டிங்காக எனக்கு வாசிக்க தெரியாது, கொடுத்தான் வாசிங்கன்ட்டு. ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ, இனிமேல் தான் கற்றுக்கணும். சரி ஓகே ப்ரோ நானே வாசிச்சு காட்டுறேன்ட்டு அவனே வாசித்தான், பயங்கரமாக வாசித்தான், நல்லா இருந்தது. அந்த டியூன்லாம் நம்ம வந்து நான் நிறைய யூடியூபர்ஸ் கூட பார்த்துருக்கேன். அந்த டியூன்லாம் அந்த டியூனா கிட்டார் டியூனா இப்போ தான் நான் ஏற்றினேன், கிட்டார் வாங்கினதுக்கப்புறம் தான் அது வச்சு தான் டியூன் பண்ணான். ஆனால் அவன் வந்து இந்த அந்த சவுண்டுலேயே டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பயே நினச்சான் சும்மா கிடையாது பையன் பெரிய ஆள் தான் போல அப்படின்னு நினச்சிட்டேன். ஐயோ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம யார்கிட்ட போய் கேட்குது அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டை பார்த்தா, மச்சி இரு எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் கிட்டார் வாசிப்பார், அவர் கேட்குறேன் இது நல்ல பிராண்டா வாசிக்கலாமா வாங்கிறதுக்கு அப்படின்னேன். சரி அவன் ஃபோன் பண்ணி கேட்டான் ஆடியோ அவுட் இருக்கான்னு கேட்க சொன்னார். நானும் அந்த பையா கிட்ட கேட்டேன் ஆடியோ அவுட்லாம் இதில் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்போ தானே கற்றுக்க போகிறான், அதெல்லாம் ஆடியோ அவுட்லாம் தேவைப்படாது, இவன்னா நம்ம வாங்கி உடனே பெரிய கான்செர்ட்டில் போய் வாசிக்கவா போகிறோம், கற்றுக்கிறதுக்கு ஆடியோ அவுட்லாம் தேவையில்லை, சரி வாங்குன்ட்டு வாங்கியாச்சு. அப்புறம் என்ன பண்ணா பையா அதுக்கப்புறம், ப்ரோ நீ ரொம்ப இது பண்ணுற, உனக்காக நான் இதுவெலாம் சொல்கிறேன், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த கிட்டாரில் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா. சரி அவன் சொன்னான் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு ஒரு ஸ்ட்ரிங்கும் இது பிராண்டை பார்க்காத, இது நல்ல குவாலிட்டி, அந்த மோடலாம் மாதிரி கூட தட்டி காட்டினான் இதுவாக இருக்குன்ட்டு. சரி சார் இது பங்கு சார் போக இந்த பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க பிடிக்கும்ன்ற மாதிரி அந்த கிட்டார் மேலே எனக்கு ஒரு கிரேஸ் வந்துடுச்சு. அப்படின்ட்டு அந்த கிட்டார் வாங்கி ஓகே ப்ரோ எவ்வளோ கிட்டார் அப்படின்னா 8,000 ப்ரோன்னா. 8,000 ஓகே கரெக்டாக என்கிட்ட 8,000 தான் இருந்தது. சரி அவங்ககிட்ட போயிட்டு ஓகே பையா பேக் பண்ணிக்கலாம், பேக் வேணுமான்னு கேட்டான். ஆமாம் பையா பேக் வேணும், பையா இல்லை அண்ணா பேக் வேணும் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான் பேகுக்கு ஒரு 1,500 ஆகுமே, ஐயோ பேகுக்கெல்லாம் 1,500 யார் தருவா அப்படின்ட்டு யோசிச்சுனே இருந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னான் வச்சு இப்போதைக்கு கிட்டார் வாங்கிக்கோ, பேக் ஆன்லைனில் சீப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்னு. சரிடான்ட்டு ஒரு முடிவோட பில் கவுண்டர் போனால் அந்த தமிழ் அண்ணாப்பா பார்த்தாச்சா இது ஓகே அண்ணா இது ஓகே சரிப்பா 8,000 ப்ளஸ் பேக்கோடு உனக்கு ஃப்ரீயாக தந்துடுவோன்னாரு. ஐயோ இது நம்மளுக்கு தெரியாது, இது நல்ல ஐடியாவாக இருக்கே, கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு மாதிரி. சரி நான் ஓகேண்ணா, ஆனால் அந்த பேக் ஸ்டாக்கில் இல்லை அப்படின்ட்டாங்க. டேய் என்னடா இது, நானே ரொம்ப பாவம்டா 8,000 ரூபா தான்டா வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த பேக் வந்து ஸ்டாக் இல்லை, நான் தேடி பார்க்குறோம் அப்படின்னா இன்னொரு பேக் இருக்கு, மேலே ஒரு 500 ரூபா போட்டு கொடுப்பா, ஃபேம்லாம் பயங்கரமாக இருக்கும், டயங்கரம். நாங்கள் நம்மனா தூக்கியா போட்டு விளாட போகிறோம், அதனால நார்மலாக எடுத்துன்னு போயிட்டு எடுத்துன்னு வருது தானே சரின்ட்டு அந்த நார்மலாக இருக்கிறதே வாங்கிட்டோம். 8,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணிடலாம் சரின்ட்டு போய் கிளாஸ் கேட்டேன். அங்கே வீட்டு பக்கத்தில் தான் கேட்டு வந்து சரி சாட்டர்டே சண்டே போயிடலாம், 1 hour இனிமேல் நம்ம கிளாஸ் போகிறோம், டெய்லி வாசிக்கிறோம், மாஸ் காட்டுறோம், யூடியூப்பில் வீடியோ போடலாம், இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் போடலான்ட்டு நிறைய வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். கிளாஸ் போய் ஜாயின் பண்ணால் 2 நாள் எனக்கு அந்த ஃபிங்கர் ப்ராக்டிஸ்லாம் சொல்லி கொடுத்து அடுத்த வாரம் உனக்கு வந்து நோட் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நானும் 2 நாள் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். இது வாங்கின கதை. இப்போ வந்து என் தலைவனை என்ட்ரி இதான் அந்த பேகு, ஃப்ரீயாக கொடுத்த பேகு. இதை விட ஒரு அந்த 1,500 சொன்னாங்களே அந்த பேகும் இதுவும் சேம் தான், ரொம்பலாம் இல்லை. லக்ஷ்மி பேங்க். வீடியோ குவாலிட்டிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போத்துக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோனால அந்த அளவுக்கு செட் பண்ணி எடுக்கல. நம்ம சும்மா இருப்போமா, யூடியூப்பில் பார்த்துட்டு பாட்டு வாசிக்க போகிறோம். பாட்டு என்ன பாட்டு சொன்னால் சிரிக்கக்கூடாது. இந்த நலம் வாழ பாட்டு வரோம்ல, அது ஒரு நாள் டிவியில் ஓடிச்சு.
டிவியில் போட்டுச்சு. அப்போ சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட, பாருமா இதை நான் கற்றுக்கிட்டு உனக்கு வாசித்து காட்டுறேன் அப்படின்ட்டு யூடியூப்பில் உக்காந்து இந்த மாதிரி நலம் வாழ ஹவு டு ப்ளே நலம் வாழ சாங் இன் யூடியூப் சேனல்னு போட்டால் ஒருத்தர் வருவார். இந்த பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது அந்த ஸ்டார்டிங் மியூசிக் தான். இதை நான் ஃபுல்லாக வாசிக்கிறதுக்கு எப்படியோ ரொம்ப லேட் ஆகும். யூடியூப்னா ஈஸி கிடையாது நண்பர்களே. ஒரு வீடியோ பார்த்து பேசுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எங்கே பார்க்குறதுன்னு தெரில, என்ன பேசணும்னு தெரில, நடுவில் ஸ்டக் ஆகிடுவோம், இவ்வளோ இருக்குது. அதனால் யூடியூப் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஈஸியாக இதுவாயிடலாம். தயவு செஞ்சு யூடியூப் ஈஸின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணால் ஈஸி அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே எல்லாம் கேமரா பார்க்கணும், லைட் செட் பண்ணணும், ஆங்கிள் பார்க்கணும், லைட்டிங் கரெக்டாக இருக்கணும். இதுவே எப்படி பேசியிருக்கேன்னு தெரில, அதுவே வேறு சொல்கிறதுக்கு இல்லை. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விக்கி vlogs ஃபஸ்ட்டு வீடியோ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது 3வது வீடியோலாம் அடுத்த கிளாஸில் என்ன சொல்கிறாங்களோ அது. அப்புறம் நடந்த கதைகள், என் வாழ்க்கையில் நடந்த எதனா ஒரு ஃபன்னியான கதைகள், அதுக்கப்புறம் விளையாட்டுகள் வரலாம், வராமையும் போகலாம். எதனா பண்ணுவோம், எதனா விளாக்ஸு யூடியூப்லேயும் எதனா பண்ணணும். நம்மளால ஏன் முடியாதா? உங்ககிட்ட முடியாதுன்னு வந்து சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவங்கள கிடையாது, உன்னை. ஓகே நண்பர்களே, இதோட என் vlog-ஐ முடித்துக்கொள்கிறேன். சாப்பிட்டு எடிட் பண்ணிட்டு தூங்க போகிறோம். பை.